முட்டி வலி ராஜேஷ் சார் டாக்டர்கிட்ட போனேன், முட்டி வலி எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் செய்யக்கூடிய எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். பட் ஒரு கண்டிஷன் மாறும். இன்ஃபேக்ட் ஃப்ராக்சர் பொறுமா அது ஆஸ்ட்ரோட்ரைட்டிஸ், தேய்மானம், குடிப்பு, நெக்ஸ்ட் போஸ்ட் சர்ஜரி ரீஹாப் பண்ணுறவங்க எக்ஸசைஸ். பட் ஜென்ரலாக எல்லாரும் பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இதே ஆர்டரில் பண்ணுங்க. ஆவரேஜாக ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்பேனே கம்மியாகுது. எனக்கே சுகர் வந்தது, எனக்கே பிபி வந்தது, எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் இருக்குது. மூச்சு பயிற்சி பண்ணுறவங்க பாடுறவங்க ஃபேஸை பார்க்கும்போதே ஒரு க்ளோ. அதுக்கு ஒரு சீக்ரெட் என்னென்னா கீப் ஸ்மைலிங். சில மசில்ஸ் எல்லாம் கட்டிடுது. இப்போ ரீசன் ஒரு அம்மா சொன்னாங்க, சார் எனக்கு கறிமீன் சாப்பிட்டா எனக்கு கட்டி வரும்னு சொன்னாங்க. அப்போ பாடி ஏதோ பண்ணதில்லை பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வ்டான்னு சொல்லி நமக்கு தெரியல. சார் தூக்கி ரெட்டிஷாக இருக்கிறதா, கண்ணு ரொம்ப ஒயிட் ஆகிடுச்சா, பிளாக்காகவே இருக்கா, தொட்டு பார்த்தாலும் தெரியும் உள்ள ரொம்ப பள்ளமாகுதா, கெட்டு போன மீனா, அது நம்மளுக்கு பார்க்க தெரியும். இந்த இன்கான்டினன்ஸ் சாப்பிட்ட உடனே மோஷன் வந்துடும் சொல்லி போவாங்க. அந்த ப்ராப்ளத்துக்கு 2 டோஸ் எடுத்தார் ட்ரீட்மெண்ட், கம்ப்ளீட்டாக சரியாயிட்டாரு. அவர் சொல்கிறாரு, சார் இவ்வளோ என்ன மாதிரி எவ்வளோ பேர் எங்கள் ஆஃபீஸ் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். வேலை மிஷினாக வாங்கணும், நாங்கள் இந்த அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்லாம் போகுது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் முன்னாடி அவங்களுக்கு கீகிள்ஸ் எக்ஸசைஸ் டீச் பண்ணுவோம், நேச்சுரோபதி கொடுப்போம், டயட்டை கொடுப்போம், இதெல்லாம் கொடுப்போம். அதை கொடுத்தா ஒரு மாதத்தில் எங்களுக்கு பெட்டரிங் அவுட்புட் தெரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 டோஸ் போட்டு போனீங்க. பேஷண்ட் அவர் சொன்னதுனால சரி இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி. கல்வி எக்ஸசைஸு சார் டெய்லி காலைல சொல்லிட்டாங்க. என் பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணாடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் 0.5 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மயோப்பியா இருக்குது, ஷார்ட் சைட் லாங் சைடு சொல்லிட்டு பவுடர் நிறைய கலரவே வந்துருச்சு. இப்போ தான் ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. கண்ணாடி போடாத ஆளே இல்லைன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஷார்ட்டாக சில எக்ஸசைஸ் பார்ப்போம். டெய்லி குழந்தைங்களேருந்து இந்த எக்ஸசைஸ் பண்ண வைங்க. 6 வயசுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னா சொல்கிற பச்சு கொஞ்சம் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கை இப்படி வச்சுருங்க, இந்த பொசிஷனில் வச்சுருங்க. கண்ணிலேருந்து ஒரு 25 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. கழுத்து வலி இல்லாத ஆளே இல்லை. எல்லாரும் கேட்டால் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எக்ஸசைஸ் என்ன சார் எக்ஸசைஸ்? டயட்டை ஃபாலோ பண்ணுங்க, நல்ல கால்சியம் ஃபுட் எடுங்க. என்ன சார் டயட் எடுக்குன்னு சொல்கிறாங்க. வெயிலில் போங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சார் வைட்டமின் டி? சிம்பிளாக முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கழுத்து வலி நாங்கள் எக்ஸசைஸ் பார்க்குறோம். 8 என்றது 30 வாட்டி இல்லை 15 வாட்டி பண்ணால் கூட போதும். ரெடிட் ஆகும். சிம்பிளாக சொல்லித்தரேன். ஸ்டாண்டிங்கில் நின்றுட்டு சொல்லிட்டு ஜஸ்ட் முன்னாடி குனிஞ்சு முடிஞ்சா கீழே போய் தொடுங்க, முட்டி மடக்காங்க. இருக்காங்க ராஜா சார்னா ஏதாவது ஒரு இடத்துல இப்படி காலத்துக்கு வச்சுருங்க, பாதத்தையும் மேலே தூக்கிட்டு குனிஞ்சு இப்படி தொடுங்க. ஃபஸ்ட்டு என்னன்னா ஜாயின்ட் சவுண்டு, அதாவது பெயினோட சவுண்டு வந்துச்சுன்னா ப்ராப்ளம். பெயின் சவுண்ட் ரொம்ப இருக்குது சார், கால் ஃபுல்லாக வலிக்குதுன்னு சொன்னீங்கன்னா லைட்டாக முட்டி மடக்கி பாதத்தை மேலே தூக்கிட்டு குனிங்க. வருது அந்த சவுண்டு மட்டும் வருதுன்னு நார்மல். ஃபுல்லாக நீட்டுங்க. இல்லை ராஜா சார் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா பாதத்தை லூஸாக விட்டுட்டு வெறுமனே குனிங்க. ஹியூமன் டாட்டாக இருக்க டைட்டன்ஸ்னால வரலாம், நிறைய ரீசன் இருக்கலாம். பட் வைட்டமின் டி இது பண்ண ஓரளவுக்கு முடியும். நீங்கள் பாதத்தை மேலே தூக்கலாம். கரண்டை புடதப்பா விசுக்கு உள்மங்க. நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது சார் ரொம்ப இப்போ இப்படி பண்ணால் வலிக்காது. முட்டி முருங்கைக்கீரை, ராகி, அசம்பால், வெத்தலை இதெல்லாம் சூப்பர் அந்த எழுதி வச்சுக்கோங்க. டெய்லியும் ஒன்று எடுங்க. ஜாயின்ஸ் ஒன்றா கம்மியாக இருக்கும். நீட்டும் போது வலிக்குதுன்னா நிறுத்திட்டு குனிங். 1 2 இந்த மைண்டு ஃபுல்லாக டோட்டலாக உங்களை ஃப்ரீ பண்ணி விட்டுரும். அந்த 2 நாளைக்காக அந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா சும்மா கையை மேலே தூக்கிட்டு ஸ்லோவாக கீழே இறக்குங்க. அதே மாதிரி மைண்ட் அவ்வளோ ஃப்ரீ ஆயிடுச்சு. ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா மாதிரி இது எனக்கு ஈஸியாக குனிறேன்னு சொன்னால் முட்டி நீட்டை பாருங்கள். முட்டி குனிறேன் ஈஸியாக, முட்டி நீட்ட முடியலன்னு சொன்னால் அதையே மடக்கி எடுங்க. 1 2 பக்கம் இருந்தாலும் சார் நீங்கள் பேச இப்படி தூக்கிட்டு திருப்பி ஸ்லோவாக இருக்குங்க. பயங்கர டிஃப்ரென்ஸ்.